ஜென்ரேட் பண்ணேன். இனிமேல் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக ஒரு ஏ டூல் இருக்கு. ஒரு 10 days ஏ டூல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஏ டூல் நேம் காமா ஏ. நார்மலாக ப்ரௌசரில் காமா ஏன்னு சர்ச் பண்ணாலே அந்த டூல் கிடைக்கும். ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா 4 விதமான ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஜென்ரேட்டிவ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்குது. ஜென்ரேட் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்லைனு எல்லாமே ரெடி ஆகும். கீழே ஜென்ரேட்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் ஜென்ரேட்டிவ் டாபிக் பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற ரிலேட்டடான கண்டென்ட்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடுக்கான டேட்டா நீங்கள் ப்ராம்ப்ட் வரை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை க்ரியேட் பண்ணும். இதை உங்கள் லோக்கல் சிஸ்டத்துக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ராம்ப்டை வச்சு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டைலிஷாக பிபிடி ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த டூலை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஏ டூலை பற்றி பார்க்கலாம். பாய் guys.